விடுங்க சொன்ன கேளுங்க. ஐயோ, இந்த வீட்டோட ஆலமரத்தை வேரோட சாச்சிடுச்சு. ஐயோ, இனிமே இவங்களெல்லாம் கும்பிட போறது இல்ல. இல்ல மகா, இந்த உலகத்துல தப்பு செஞ்சவளா நல்லா இருக்கான்ல, தப்பே செய்யாத ஏன் பிள்ளைக்கு தூக்கு தண்டனையா? இது எந்த விதத்துல நியாயம்? இது உண்மையான சாமியா இருந்தா இப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருக்குமா? இல்ல, இனி இந்த வீட்டுல இருக்கமா? இருக்க கூடாது. சொன்ன கேளுங்க சம்மந்தியம்மா, படாதீங்க. பிள்ளை இல்லாத இந்த வீட்டுல மகா விட்டுடு, விடு. இனிமே இதெல்லாம் எதுவுமே வைக்காத. இத்தனை நாள் சாமி சாமின்னு வீட்டுல பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் போச்சுடி. எல்லாமே போயிடுச்சு. என் மாணிக்கம், என் சாமிடி, என் புள்ள. அவனை தூக்குல போட போறாங்கன்னு அந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்காருடி. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற நீதி தேவதையும் வேடிக்கை தானடி பார்த்துச்சு. இங்க இருக்கிற அத்தனை சாமியும் எல்லாத்தையும் வேடிக்கை தானடி பார்த்துட்டு இருந்திருக்கு. இனிமே இந்த வீட்டுல எந்த சாமிக்கு இடம் இல்ல. விடுங்க, முடியல என்னால. இங்க எதுவுமே சொன்னா கேளுங்க. இல்லடி, இல்ல, என் வேலை இல்லாத வீட்டை நான் எதுக்காகடி வாழணும்? சமாதானம் மாட்டேங்கிறேன். வேலை இல்ல ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்காகடி உயிர் அம்மா சமந்தி, பூஜா போய் தண்ணி எடுத்து வா போ. சீக்கிரம் போதல தெரியுமா? எழுந்திருங்க, கண்ணை திறந்து பாருமா. எழுந்திருங்க அத்தை, எழுந்திருங்க பாருங்க, எழுந்திருங்க. மா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல பாருமா. எழுந்திருமா. எழுந்திருங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. பூஜா பிள்ளை அன்னைக்கு மாத்திரை எடுத்துட்டு வா. சரி, சீக்கிரமா. ஒண்ணும் இல்ல. அத்தை, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்களா என்ன பண்ணுவோம்? இனிமே எனக்கு என்ன ஆனா என்ன? அந்த சாமிக்கு தான் கருணையே இல்லாம போயிடுச்சு. அம்மா அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. குடிச்சாங்க நீ. அனி இந்தாங்க தண்ணி குடு. அத்தை, மாத்திரை போடுங்க. வேண்டாம் அத்தை, மாத்திரை போடுங்க. எனக்கு மாத்திரை வேண்டாம். நான் இப்படியே இருந்து செத்து போறேன். வேலு, முதல்ல மாத்திரை போடுங்க. மாத்திரை போடுங்க. போடு. தண்ணி ஊத்து. தண்ணி குடி. அத்தைங்க பாருங்க, எனக்கு வேலு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே முக்கியம். ஏற்கனவே வேலுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுல நான் உடைஞ்சு போயிருக்கேன். இப்ப உங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அத்த, இப்பவும் வேலுக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இல்ல. இது முறையான தீர்ப்பும் இல்ல. பணத்துக்காக விலை போன ஒருத்தர் சொன்ன தீர்ப்பை வச்சு வேலுவை தூக்குல போட விட்டுருவோமா? பணத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை உடைக்க நமக்கு பல வழி இருக்கு. ஆனா அது எல்லாமே செய்யணும்னா எனக்கு இப்ப இருக்கிறத விட பல மடங்கு தெம்பு வேணும். நீங்க தைரியமா இருந்தாதான் என்னாலையும் தைரியமா வேலுவை நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். எப்படி செல்வி? கோர்ட்டு தான் வேலுவை குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துடுச்சு. இனி நாம எப்படி நிரூபிக்க முடியும்?
முடியும். வேலுதான் நிரபராதின்னு நிரூபிக்க எல்லா ஆதாரமும் நம்ம கையில இருக்கு. அப்படி இருந்தும் கோர்ட்ல ஜட்ஜ் அதை ஏற்க மறுத்து தப்பான தீர்ப்பை கொடுத்திருக்காருன்னா இத நம்மளால மேல் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஈஸியா உடைக்க முடியும். வேலு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்மளால நிரூபிக்க முடியும். அத்த, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. இந்த ஊர்ல தப்பு செய்யற மனுஷங்களுக்கு நம்ம உயிரோட இருக்கும் போதே தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை கொடுத்து திறந்ததுக்கு வாய்ப்பையும் கொடுக்கிற நம்ம பூலோகத்துல இருக்கிற கடவுளை தான் நீதிபதினு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நிகரான ஒருத்தர் இன்னைக்கு செய்யாத ஒரு பழிக்கு என் தம்பி மேல பழிய சுமத்தி அவனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரே. நீதி நியாயம்னு நம்பி இத்தனை நாள் நாம காத்திருந்ததெல்லாம் வீணா போச்சே செல்வி. நீ சொல்ற மாதிரி மேல் கோட்லயே அவங்க இப்படி பணம் கொடுத்து சதி பண்ணிட்டாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? இல்ல நீ யாரு என்ன சதி பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலு உண்மையாவே இந்த கொலையை பண்ணலன்னு மேல் கோர்ட்ல நம்மளால நிரூபிக்க முடியும். நிச்சயம் இந்த ஜட்ஜு மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் பணத்துக்கு வேலை போக மாட்டாங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் நீதியும் நேர்மையும் இன்னும் மிச்சம் இருக்கு. அவங்கள முறையா அணுகுனா நம்மளால நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஆமாமா, செல்வி சொல்றது உண்மைதான். நாங்க போய் லாயரை பார்த்துட்டு மேல்முறையீட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வரோம். நீங்க அதுக்கு தைரியமா இருக்கணுமா? நிச்சயமா வேலுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, அழாதீங்க அத்தை, அழாதீங்க. நான் இப்ப சொல்றேன், எனக்கு இங்க இருக்கிற சாமி மேல இன்னமும் நம்பிக்கை இருக்கு. தப்பு செய்யறவங்க எல்லாம் பண காசை வச்சு என்ன வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம், யார வேணாலும் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்கன்னா சாமி இதுக்கு, கோவில் இதுக்கு. எல்லாத்தையும் இந்த கடவுள் பார்த்து சரியான சமயம் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கதான் செய்வான். வேலு நம்ம மேல எல்லாம் இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அந்த சாமிக்கு தெரியும் அத்தை, தெரியும். அவ்வளவு சீக்கிரம் நம்மளெல்லாம் அவரு பிரிச்சிட மாட்டாரு. அத்தை, அத்தை இங்க பாருங்க, உங்களை பழையபடி வேலு கூட சேர்த்து வைப்பேன். இந்த கோர்ட்டு ஜட்ஜ் இவங்க எல்லாருமே சாமி முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அத்தை. கடவுள் நினைச்சா இப்ப இந்த நிமிஷமே வேலுவை வெளியில எடுக்க என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த கடவுளோட துணையோட நீங்க முன்னாடி இருக்கிற தைரியத்தோட வேலுவை வெளியெடுக்க நாங்க எல்லாருமே போராடுவோம். அவருக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்ன அதே ஜட்ஜ் அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுவாரு. அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.